ஐயா நோக்கி நோக்கி பேசுறேன். என்ன பண்ணுவ? இல்ல என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. நீ ஓங்குறதுக்கு விழுந்துருவாங்க. இந்த பூலோகத்துல ஒரு இலைய அரைச்சி ஆக தடவிட்டோம்னா எமனே பயந்து வருவான், உயிரை பிடிக்க மாட்டான். இலை எடுத்து அரைச்சு தரவுனா எமன் பிடிக்க மாட்டாரா? உண்மைதான். ஒரு கும்பாபிஷேகம் என்பது யாரு வந்தால் நிறைவடையும்? கருணன் வந்தால் கும்பாபிஷேகம் நிறைவடையும். இப்ப இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு முன்பணம் கொடுக்குறாங்களே. ஆமா. கருடனை யாரும் கூப்பிட்டு முன்பணம் கொடுத்தாங்களா? இல்ல. அது எப்படி வருது? அது என்ன 48 நாள் மண்டாலாபிஷேகம் சொல்றாங்கல்ல, கும்பாபிஷேகம் முடிஞ்சு அப்படின்னா என்ன இருந்தாலும் உன்னை பற்றி தான் பாடிக்கிட்டு இருக்கேன். உன்னை பற்றி தான் நீங்க ஏற்கனவே இப்படி சொல்லுவீங்கன்னு தான் எப்பவுமாவது உள்ள போவேன். இதே சண்டையவே திருப்பி அதையே பண்ணக்கூடாதுன்றதுனால பேசாம இருக்கேன். அவ்வளவுதான். பல இடத்துல உன்னை கண்டு அதை வந்து செய்யக்கூடாது செய்யாமல்ல பேசணும். அதை ஏற்கனவே மைக் எடுத்து பஞ்சம் பொழுது பிரச்சனை வந்துருச்சு. நீங்க சொல்லுவீங்க, நீங்க மைக் எடுத்து மட்டும் அப்படி சொன்னா ஒரே கடிச்சு மூஞ்சி உடைச்சு முடியும். மூஞ்சி முகரெல்லாம் ஒழுங்கு முடியும். ஆளவரன்னு மரியாதை நீ என்ன மைக் எடுத்து நீங்க மட்டும் உடைச்சீங்கன்னா அப்புறம் நான் சும்மா இருப்பேன். பல முறை கண்டிச்சாலும் அந்த அதாவது கொழுப்புங்கிறது உனக்கு போகலை. உன்னை விட்டு எனக்கு அது கொழுப்பு. கொழுப்புங்கிறது போகலைங்க. எது கொழுப்பு? இது பேர் கொழுப்பா? பேர் திமிரா இல்ல கொழுப்பா? இல்ல இதே வார்த்தையை நீங்க ஏற்கனவே போகாம நின்னதே அல்ல. என்னை பேச விட்டு பேசு. சொல்லுங்க. என்னை பேச விட்டு பேசு. நல்லா பேசுங்க. நீ எனக்கு வரவேற்பாளர் பண்ணல. ஆமா. நான் இந்த இடத்தை விட்டு வேற எங்கேயாவது போனா உங்களுக்கு நகர மாட்டாம இருந்தீங்கன்னா நான் என்ன செய்யறதுக்கு? சும்மா வாயில வந்ததுதான் வார்த்தைங்க. நல்லா புரிஞ்சுக்க. முதல்ல இந்த மேடையில இதை செய்ய அதை செய்ய இப்படி பேசு அப்படி பேசுன்னு எனக்கு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு தகுதியும் கிடையாது, அறிவும் கிடையாது, பக்குவமும் கிடையாது. எனக்கு தகுதியும் அறிவும் கிடையாதுன்னா இந்த இடத்துல என்ன விட நீ சர்வம் மட்டுமா தான் வந்திருப்ப. இருந்துட்டு போட்டோம். சர்வம் மட்டுமா தான் வந்திருப்ப. யாரையும் சொல்றதுனால பெரிய ஆக போறது கிடையாது. தெரியும். நீங்க வந்து இருமா நிரூபிக்க முடியுமா? பெரியவர்கள் எல்லோரும் பெரியவர்கள் அல்ல. எந்த வகையில நீங்க பெரிய ஆளு? எல்லா வகையிலும் உன்னோட பெரிய ஆள். மட்டம்ன்றது குறைவுக்கு மட்டம்னு பேர் இருக்கு. சரி உண்டு. மட்டம்ன்றதுக்கு சமநிலைக்கு மட்டமா இருக்கணும்ன்ற பேர் இருக்கு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. புரியுதா? இதை நீங்க எந்த வகையில சொன்னாலும் அதை பத்தி நான் வருத்தப்பட போறேன். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களை நான் ஆளாவே மதிக்கிறேன். இந்த சட்டம் எல்லாம் போடக்கூடாது. ரொம்ப பேரல்ல என்கிட்ட வந்தா என்கிட்ட நிக்கிற ஆளு என்னைய காட்டில சத்தம் போட்டு பேசக்கூடாது அப்படின்னு நினைப்பு தான் பொழப்ப கெடுக்கணுமா? பிடிக்காது எனக்கு. கெடுக்கும் உனக்கு. கெடுக்கும். சொல்லுங்க. ரொம்ப எச்சரிக்கையா பேச, நாம அடக்கத்தோட பேசி பழகு. நான் ஒண்ணு தப்பு தவறா பேச. நீ என்ன பேசுற, நீ என்ன பண்ற? இப்ப ஒண்ணு இல்ல, மைக்கை எடுத்து உடைச்சு போயின்னு சொன்னது நீங்க. பேச விட்டு பேசு. நீங்க சொன்ன பேச விட்டு பேசாதீங்க. பேச விட்டு பேசுங்க. நான் முறையா கதை நடத்தணும்னு சத்தியமா சாமி சத்தியமா சொல்றேன். நான் முறையா கதை நடத்தணும்னு வந்தேன். ஆனா நீ முறை தவறி நடக்கணும்னு நீ வச்சுட்ட. என்கிட்ட தப்பிச்சு மட்டும் போயிரு. உங்க அப்பா மோனி என்ன சொல்றேன்? நான் இல்ல அவரை திட்டணும்னு நீங்க என்ன சேர அங்க ஓட்டுறவரை இங்க வந்து ஏன் நல்லா வரட்டு மேல வாங்கல முன்னால எல்லாரும் வாங்க. நீங்க அங்கதான் நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா? சண்டை எடுத்து வர்றதுக்கு இங்கே ஆளு சேர்ந்துடுறீங்களா? வலை ஒளியில அப்படியே போடுங்க. எதையுமே குறைக்காதீங்க. எதையுமே யாரு குறைக்கணும்? குறைக்க கூடாது. என்கிட்ட வந்து பேசுற நாரதற்கு வேற வேஷம் போடுற ஆளுனா நீ யார்கிட்டனாலும் எந்த காணொலி வீட்டுனாலும் கேட்டு பாருங்க. போடாதேன்னு சொல்ற ஆளுலாம் கொள்ள பேர் இருக்காங்க. போடாதேன்றத அப்புறம் போனோம்னா காலையில எழுதி போட்டுறது பெரிய சாமர்த்தியத்தனம். இதுல உனக்கு நான் கொழுப்பான் பேசி ஜெயிச்சு இல்ல சமமா பேசுறது பெரிய ஆளு அப்படின்னு நான் சொல்ல வரல. அது வந்து யாருமே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நாரதர்னா உன் வீட்டு கிள்ளிக்கிறேன். ஆனா ஏன்னா அதுக்கு என்னென்ன தகுதி இருக்கு? இல்ல என்ன நீங்க எத்தனை அதுக்கு தகுதியோட வந்து நின்று பேசுறீங்க. உனக்கு என்ன அதான் சொல்லுங்க முதல்ல. எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டீங்களா? உனக்கு முதல்ல என்ன தகுதி இருக்கு நான் சோதிக்கலாமா? பாப்பா சோதிக்கலாமா? நீங்க நல்லா இப்படிலாம் இந்த வெட்டி பேச்சு மொட்டை பேச்சு எல்லாம் கொள்ளால பார்த்துக்கோங்க. உங்க பேச்சா இங்க எங்கள்ட்ட சொல்லாது. உங்களால என்ன பண்ண முடியும்? முதல்ல உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க என்ன தெரியுங்க? என்கிட்ட என்ன தெரியும்னு கேட்கறேன்னு உனக்கு முதல்ல என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை காட்டி பல மடங்கு அதிகமா தெரியும். உனக்கு என்ன தெரியுமோ அதை விட பல மடங்கு எனக்கு தெரியும். சொல்வது எளிது, சரி செய்வதுதான் கடினம். ஒரு விஷயத்தை யாருனாலும் சொல்லி போடலாம். வெட்ட மாட்டேன். சரி எவனாவது ஊடால வந்து ஒரே போடு. இன்னைக்கு யாரு நான் சொல்ல மாட்டேன், செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். அப்படியா? அப்படி எங்க நீ முடியல சரியான பொம்பளை நீ செஞ்சு விடு. உண்மையிலே உனக்கு நான் அடிமை நீங்க எழுதி கொடுத்துட்டு போயிரு. இந்த ஊர்ல சிவரஞ்சனிக்கு ரவி பிரசாத் அடிமையா? எத்தனை பேர் இதை எதிர்பார்த்து
விட்டு அங்க இருந்து வந்து உட்காந்து சிரிக்கிறா பாருங்க. இந்த அம்மா என்ன செய்யுதுன்னா, நான் பாடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஏங்க நீங்க ஓயாம இந்த பிரச்சனையே சொல்லாதீங்க. இல்ல நான் பல தடவை உங்களுக்கு ஒரு அடியார்களுக்குள்ள ஒரு அனுசரிக்க வேண்டிய விஷயம் தன்மை இப்ப நான் உள்ள செய்ய வேண்டிய விஷயத்தை நான் வெளியில செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க சரியான ஆளு. இந்த நாரதர் காட்சி முடிஞ்சு நீங்க போய் அவர்கிட்ட இத குறைங்க அதை குறைங்கன்னு சொல்லாம சொல்ல மாட்டேன். சாமி சத்தியமா நான் சொல்ல மாட்டேன். இது வரைக்கும் நான் அப்படி யார்ட்டையும் சொன்னதில்ல. அந்த அளவுக்கு யார் என்கிட்ட பேசணும் இல்ல. அப்படி நான் வந்து சொன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். சரி அப்படியா? நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். சிவரஞ்சனி பெரிய ஆள் இருக்கணும், இல்ல ரவி பிரசாத் பெரிய ஆள். என்னை விட நீ ஒண்ணு இல்லைன்னு உன்னை நான் இங்க ஆக்கல. நான் ஆம்பளை இல்ல. மதிப்பு மரியாதை என்னன்னு தெரிஞ்சுக்க. அதாவது யாருன்னு தெரிஞ்சுக்க. பல மேடையில சொல்லிக்கிறீங்க. நாடகத்தை பத்தி எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நானும் படிச்சுக்கிறேன். ஏங்க நீங்க வந்து என்னைய ஒரு ஆள்லன்னு இல்லைன்னா ஆம்பளை இல்லைன்னு இருக்கீங்க. உண்மைல ஆண் பிள்ளை பெண் பிள்ளை அப்படின்றது உலகினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, அதுதான் கருவூலம். அதனால நான் ஆண் பிள்ளை இல்லை, நான் பொம்பளை இல்லை அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அதனால அது அப்படியே இருக்கட்டும். நீங்க நல்ல சரியான ஆண் பிள்ளையா இருந்தா, நல்ல திறமையான ஆளா இருந்தா, நல்ல படிச்ச ஆளா இருந்தா, நீங்க எவ்வளவு நேரம் இந்த நாரதர் காட்சியை பேசணுமோ பேசுங்க. நீங்க பேசி ஏதாவது ஒரு கேள்வியில என்னைய பதில் சொல்ல விடாம நீங்க நிப்பாட்டிட்டீங்கன்னா நீங்க பெரிய ஆளு. இது வரைக்கும் நான் யார்ட்டையும் தெரியாதுன்னு கூட சொன்னது கிடையாது. ஆனா இந்த மேடையில நான் ரவி பிரசாத் அவர்களிடம் தோத்து போயிட்டேன்னு சொல்லி ஒத்துட்டு உள்ள போயிடுறேன். உங்களால முடியுமா? உங்களுக்கு தெம்பு இருக்கா? திறன் இருக்கா? பக்தி இருக்கா? முடியுமா? இல்ல வழி தெரியுமா? என்ன சொல்ல வர? யாருனாலும் கை தட்டணும். நீங்க எனக்கு கை தட்டலாம், தவறு கிடையாது. எனக்கு எதிரியா வருது. முன்னாடி நீங்க இல்ல நாற்காலியை தூக்கிட்டு முன்னால வந்து உட்கார்ந்தனால நல்ல மனுஷர்கள் எல்லாம் எனக்காக உட்கார்ந்துருக்காங்க. கை தட்டினதுனாலயா? ஆமா, எங்க நல்ல மனிதர்கள் இருக்காங்க, எல்லாரும் நல்ல மனிதர்கள் இருக்காருல்ல. அவரு காரணம் நீ ஒரு தராசுல நீ ஒரு தட்டு, நான் ஒரு தட்டு, நடுவில் இருக்கக்கூடிய முள்ளு நேர்மையான நீதிபதிகள் இந்த உட்கார்ந்துருக்கா பாருங்க. எந்த பக்கம் நியாயமா அந்த பக்கம். சரி, நான் கேட்டு நீங்க பதில் சொல்லலைனா இப்ப நான் ஒத்துக்கிட்டே சபையில. சரி, நீங்க கேட்டு நான் பதில் சொல்லலைனா நான் இந்த இடத்துல ரவி பிரசாத் அவர்களிடம் நான் தோத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு உள்ள போயிடுறேன். சரி, அதே மாதிரி நான் கேட்டு ஒருவேளை நீங்க பதில் சொல்லலைனா நீ தோத்து போனீங்கன்னா என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு உள்ள போயிட முடியாது. நான் நடக்கிற விஷயமாங்க. சரி சொல்லிக்கிறேன், தப்பு இல்ல. உங்களுக்கு ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி சொல்லிக்கிறேன். நான் கேட்டு நீங்க சொல்லலைனா என்ன பண்ணுவீங்க? நான் கேட்டு நீ சொல்லலைன்னா மன்னிப்பு கேட்டு உள்ள போயிரும் சொல்லிட்டு தோத்து போயிட்டேன்னு ஒத்துக்கிட்டு போயிடுறேன். தோத்து போயிட்டோம்னா தோத்து போயிட்டேங்க வரட்ட. சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன். நான் கேட்டு நீங்க சொல்லல, நீங்க மன்னிப்பு கேட்டு உள்ள போகணும். இவ்வளவுதானே? இவ்வளவு நேரம் நான் உங்ககிட்ட திமிரா பேசணும் தப்புதாமா. ஒரு பெண் பிள்ளைன்னு உனக்கு சாதாரண இடம் ஓட்டம் தப்புதான். அதுக்கு மன்னிச்சுக்கன்னு பொதுவா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க, வேற ஒண்ணு. கடைசி அங்கே சுத்தி இங்கே சுத்தி ஆணி வேற புடுங்குற கதையாத்தான் நீ வந்துட்ட. இன்னைக்கு ஆணி நாங்க நினைச்சோம்னா கடப்பாறையிலே புடுங்குவோம். நீ புடுங்கி பார்த்தா உன்னை நான் வேணாம்னு சொல்றேன். நீங்க என்ன புடுங்க போறீங்க நான் பாக்குறேன். எங்க நீ புடுங்குறதுக்கு நான் பாக்குறேனே. சரி, என்னதான் நீ புடுங்கி போறேன்னு பாப்போம். நீ அவ்வளவு பெரிய ஆளு. என்ன உன் கூட எத்தனையோ பேர் எழுதி போட்டிருக்கா சிவரஞ்சனோட நடிக்க மாட்டேன்னு. நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? இல்ல அவ்வளவு பெரிய ஆளா? நீ எல்லாம் உனக்கு என்ன தெரியும் வந்திருக்கீங்க? மிரட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு என்ன தெரியும்? நான் மிரட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு நீ இப்படித்தான் நீ எல்லாரையும் ஓட்டிக்கிட்டு இருக்கியா? கேள்வி கேட்பேன். நான் கேட்கிற கேள்விக்கு அவங்க கிட்ட கேள்வி கேட்கணும், பதில் சொல்றேன். கேள்விக்கு யாரு கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லாம நின்னதில்லையே. சரி, கேள்வி நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாது. நான் என்ன பண்ண முடியாது? நீ யாரு? நாளைக்கு எழுதி போட்டு அப்புறம் நீங்க நாளைக்கு எழுதி போட்டு அவ்வளவு அவசியம் எனக்கு தேவையில்லை. அப்ப அவசியம் இல்லைன்னா என்னமோ புடுங்குறேன்னீங்கல்ல, அதை புடுங்குங்க. நான் புடுங்க என்னன்னு முதல்ல பாரு. ஏன்னா அன்னைக்கு புடுங்கினாரு யாரு? திண்ணப்பன் என்று சொல்லக்கூடிய கண்ணப்ப நாயனார் சிவபெருமானுடைய கண்களிலே ரத்தம் வழியும் போது அதை தாங்க முடியாம அவர் மேல வச்சிருந்த அன்பின் காரணமாக ஊனுக்கு ஊனே பதில் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கண்ணை பிடுங்கி வச்சார். ஒரு கண்ணில் ரத்தம் வழிஞ்சது நின்றுச்சு. அப்ப இன்னொரு கண்ணிலையும் ரத்தம் வழிஞ்சது. அப்ப என்ன பண்ணாரு? இரண்டாவது கண்ணை பிடுங்கும் போது அங்கே அடையாளம் தெரியணுமே இரண்டாவது கண்ணை வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய செருப்பு காலினுடைய அந்த
அதையும் அன்பை இறைவன் ஏற்றுக்கொண்டார். அப்ப அவரை புடுங்கினாரு. அவரை புடுங்கின இடத்துல இன்றைக்கு அவரை 63 நாயன்மார்களிலே ஒருவராக, மிக மிக உயர்ந்தவராக, உன்னதமானவராக இந்த உலகம் அவர் ஏத்துக்கிடுச்சு இல்லையா? அப்ப அவர் புடுங்கினதுல ஒரு மரியாதை இருந்துச்சு, பெருமை இருந்துச்சு. அப்ப அந்த புடுங்களுக்கும் ஒரு பெருமை இருந்துச்சு இல்ல? இப்ப இவ்வளவு தூரம் வந்து பெரிய புராணத்தை அது தொண்டரடி ஆழ்வார்கள் காரணம் பெரிய புராணத்தை அடியார்கள் வகுத்தது நீ சொல்ற. இளம் வயதிலேயே நாயன்மார்களாக ஆனவர் யார் அப்படின்னா திண்ணப்பனாக இருந்தவர் கண்ணப்பன் என்று பெயர் சூட்டி சிவனுக்கே கண்ணை கொடுத்தானே, இன்றையிலிருந்து கண்ணப்ப நாயனார் என்று பெயரை சூட்டி பெருமை சேர்த்த விவரம்லாம் எல்லாருக்கும் தெரியும். நீ எதுக்காக இங்க வந்தேன்னு சொல்லு. நான் காவலுக்கு வந்திருக்கேன். என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கருந்தரை. யாருக்காக? முருகனுக்காக நீ ஏன் வரணும்? குலப்பழக்கம். என்ன குலப்பழக்கம்? ஆண்கள் சென்று உழுதுபயிரிட்டு வெட்டியானதும் என்னை போன்ற பருவம் அடைந்த பெண்கள் வந்து திணை காவல் புரிவதும் குலவழக்கம். அதனால காவல் சொன்ன ஆள் யாரு? எங்க அப்பா. உங்க அப்பா தானே சொன்னாரு? ஆமா. உங்க அப்பா என்ன சொன்னாலும் செஞ்சிருவியா? எங்க அப்பா சொல்றதுதான் செய்வேன். உங்க அப்பா என்ன சொன்னாலும் செஞ்சிருவியா? எங்க அப்பா என்ன சொல்லணுமோ அதை சொல்லுவார். யாரையாவது கத்தி எடுத்து குத்துனா குத்திருவியா? அதை எப்படி தேவையில்லாம சொல்லுவார்? அப்படி நாங்க என்ன வேற மாதிரி ஆளுகளா, உங்களை மாதிரி மனநல பாதிக்கப்பட்ட ஆளுகளா? மனநலம் பாதிக்கப்பட்ட நான் இல்ல. இந்த இடத்துல நீ யாரும் சொன்னீங்க? கத்தி எடுத்து எந்த அப்பனாவது அந்த பிள்ளையவாதி யாரையா குத்துனாரா? என்ன கேட்டேன்? உங்க அப்பா என்ன சொன்னாலும் கேட்பியான்னு இல்லையா? அப்ப நீ யோசிக்கணுமா இல்லையா? நான் சொல்லிட்டேனே. அவர் சொல்றத சொல்லுவார், நான் செய்யறத செய்வேன். யாராவது கத்தி எடுத்து குத்துனா குத்திருவியான்னு கேக்குறீங்க. பதில் சொல்லியாச்சு. திருப்பி கேட்டதுக்கு பதில் இல்ல. புரியுதா? சொல்லுங்க. அப்ப கையில வைத்திருப்பது கவன். கவன் எதற்கு? கவன் பறவை வரட்டா. ஏன் பறவை வரட்டணும்? பறவை வந்து திணைய கொய்ய கூடாது இல்ல. பறவை வந்து திணைய கொய்ய கூடாது. கொய்து விட்டால் என்ன? கொய்துட்டா எங்க எச்சி விட்டு போயிரு. எச்சி விட்ட பொருள் சாமிக்கு எப்படி படிக்க முடியும்? அப்ப அவருடைய குலக்கடவுள் முருகப்பெருமானுக்கு எச்சில் படாமல் பறவைகளை வெட்டி நெய்வேத்திய பொருளுக்காக இந்த கருந்தனை சிந்தனை. ஆமா, அதனால அதை வச்சுதான் காவல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். திணைக்கு எத்தனை அறிவு? திணைக்கு என்ன? மரத்திற்கு ஒரு அறிவு தானே. புழு பூச்சிகளுக்கு 2 அறிவு. அதாவது நீர் வாழக்கூடிய மீன்களுக்கு 3 அறிவு. பறவைகளுக்கு 4 அறிவு. விலங்குகளுக்கு 5 அறிவு. மனிதர்களுக்கு 6 அறிவு. முனிவர்களுக்கு 7 அறிவுன்னு சொல்லுவாங்க. தெய்வத்துக்கு அறிவு கணக்கலாமா இருக்கு. 8 அறிவு. யாருக்குமே 8 அறிவுன்னு. இப்ப இங்க திணை வச்சிருக்க முடியல. திணைங்கிறது தாவரம் தானே. தாவரம்ங்கிறது மரம், செடி, கொடி, இலைகள் அனைத்துமே ஒன்றுதானே உண்டு. இப்ப இந்த உலகத்துல கேள்வி கேட்கறத என்னை தவறா நினைக்க கூடாது. நான் என்ன வேணாலும் கேட்பேன். அதுக்கு நீ பதில் சொல்லக்கூடிய கடமையில இருக்கு. என்ன வேணாலும் கேட்பீங்கன்னா திருப்பி நான் என்னன்னாலும் கேட்பேன். அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். கேளுமா. உன்னை விட சலிச்சால் நான் இல்ல. நீங்க வாங்கச்சாலும் இல்ல. வாங்க படாம போக மாட்டீங்க. இருமா சொல்லுங்க. சொல்லுங்க. இப்ப தாவரம் என்பது மரம், செடி, கொடி, இலைகள் எல்லாமே தாவரம் தானே. ஆமா. இப்ப இந்த உலகத்துல படைக்கக்கூடிய கடவுள் யாரு? படைக்கும் கடவுள் பிரம்மா. அதை தாவரத்தை படைத்தவன் யாரு? இறைவன் தானே படைச்சார். பிரம்மா. இதுல எந்த மாற்றம் இல்ல. காக்கக்கூடிய கடவுள் யாரு? காக்கும் கடவுள் பெருமாள். காக்கக்கூடிய கடவுள் யாருன்னு பெருமாள். பெருமாள். அழிக்கக்கூடிய கடவுள் யாரு? சிவன். இவங்க மும்மூர்த்திகள் சொல்லுவோம்ல. 30 தேவியர்கள் யாராரு? அலைமகள், கலைமகள், மலைமகள். இந்த 3 பேரையும் சேர்த்தா அதான் 30 தேவிகள். இவர்கள் 3 சேர்ந்தா ஆண்கள் 3 பேரும் சேர்ந்தா என்ன தெய்வம்னு சொல்லுவோம்? ஆண்கள் 3 பேரும் சேர்ந்தா தத்தாத்திரேயர் மும்மூர்த்திகள் சொல்றோம். இன்றைக்கும் தேவகோட்டைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய இறகு சேரியிலே தத்தாத்திரேயருக்கு இன்றைக்கு ஒரு ஆலயம் உண்டு. நான் எங்க வந்தேன் அப்படின்னா தாவரத்தை படைத்தது பிரம்மாத. இந்த தாவரமாகப்பட்டது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணமாக அமையும். சரி, நான் உங்களை கேட்கிறேன் ஒரு விஷயம். நான் என்ன மருத்துவம்? என்ன மருத்துவம்? நான் என்ன கேள்வியை கேட்கல. சரி கேளுங்க. நீ ஏன் முந்திர கொட்ட அடுத்தடுத்து வரணும். நீ ஏன் முந்திரன்னு கேட்கிறேன். எனக்கு வளவலன்னு அப்படி இப்படின்னு ஒரு நிமிஷம் போனாலும் பிடிக்காது. நீ சுடுதண்ணிய காலில் ஊத்திட்டு வந்துருப்பா. அதுக்கு நான் போக முடியாது. நான் எப்படி வேகமா பேசினாலும் தெளிவா பேசணும். தெளிவு இல்லாம நான் போகவே மாட்டேன். சரி சொல்லுங்க. கடைசியா இடத்துக்கு வந்துருவேன். நல்லா புரிஞ்சுக்கணும். அவசரப்பட்டு பிரம்மாவால் படைக்கப்பட்ட எத்தனையோ மூலிகள் செடிகள் உண்டு. அத்தனை உண்டு. ஆமா. இன்றைக்கு ஒரு உயிரை பிடிக்கக்கூடியவர் யாருக்கு அந்த பதவியை கொடுத்தார்கள்? உயிரை பிடிக்கக்கூடிய கடவுள் யார்? உயிரை பிடிக்கிற கடவுள் யமதர்மன் தானே. ஆமா. இந்த பூலோகத்துல ஒரு இலையை அரைச்சி ஆக தடவிட்டோம்னா யமனே பயந்து வருவான். உயிரை பிடிக்க மாட்டான். இலை எடுத்து அரைச்சு தடவினா யமன் பிடிக்க மாட்டாரா? உண்மைதான். எந்த இலைன்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் தருவோம். நாங்க எந்த இலை இந்த இடத்துல இருக்கு இதை எடுத்து அரைக்கணும் அப்படின்னு நாங்க மக்களே சொல்லுவோம். நீங்க வாங்கிட்டு பதில சொல்லிட்டு பேர் வாங்கிட்டு கைதட்டல் வாங்கிட்டு போவீங்க. போட்டா நீ அவ்வளவு பெரிய ஆளுங்க உன் கூட நடிக்க மாட்டோம். எத்தனையோ பேர் எழுதி போட்டிருக்காங்களே. இந்த வாய் பேசலாம் அப்புறம் எப்படி நடிப்பாங்க? ஏன் ஓயாம அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே? உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கா? மனசு தான் அவங்க மனசு. உங்களுக்கு எத்தனை பேரு குமரி இருக்காங்க தெரியுமா? இவனா கும்பிடுறதுக்கு என்ன இருக்கு? வாயில வந்தது கூட வார்த்தை அப்படியெல்லாம் இல்லைங்க. நான் யாரையும் அசிங்கமாவோ தப்பு தவறாவோன்னு பேசுனது கிடையாது. 50 பேரும் பேசிதான் கேட்கிறேன். அவங்க கேட்கறதுக்கு நான் சொல்றேன். நான் கேட்கறதுக்கு அவங்களை சொல்றது இல்லைன்னு தப்பு இருக்கு. கேட்கறதுக்கு அவங்கள கேட்கிற அவங்க சொல்றாங்க. அவங்க கேட்கறதுக்கு நீ என்ன சொல்றேன்? ஆமா. நான் கேட்டிருக்கேன்ல. ஆமா. இதுக்கு என்ன பதில் சொல்ல போற?
ஏங்க இப்படி எல்லாம் உலகத்துல ஒரு தாவரம் இருந்தா என்னங்க ஆகும் உலகத்துல? இருங்க சொல்லுங்க. உண்டு. என்ன அது? என்ன அது? ஆமா நாங்க சொல்லுவோம், அதை கேட்டுக்கிட்டு நீங்க போங்க. உனக்கு தெரியும்னு சொல்ல, தெரியலன்னா மன்னிப்பு கேட்டு உள்ள போட்டேன். நீ தானே சொன்ன உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நான் உள்ள போயிருந்தேன். அப்ப நீ தான் சொன்ன, நான் சொல்லல. ஐயா நல்ல சபையோர்கள் வலையொலி போய்கிட்டு இருக்கு. நான் இந்த வார்த்தையை சொன்னா பெரியவரே நீங்க சொல்லுங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியலன்னா உங்கள்ட்ட நான் மன்னிப்பு கேட்டு எங்க தோத்து போயிட்டேன்னு ஒத்துக்கிறேன். நீங்க பதில் சொல்ல மன்னிப்பு கேளுங்க. தோத்து போயிருன்னு ஒத்துக்கிறீல்ல? தோற்று போயிட்டேன், வேற கேள்வியை கேளுங்கன்னு சொல்லு. நான் கேட்கிறேன். நான் உங்கள்ட்ட தோத்துட்டேன். இடத்துக்கு வா. வளவள கொலகொலாம் வேண்டாம். நீ தானே சொல்லிட்டு எனக்கு இந்த வளவள கொலகொலவே பிடிக்காதுன்ட்டு நாடகத்தை கொடுத்துட்டு நாடக அமைப்பாளர்கள் முன்னாடி உட்கார்ந்து உங்களுக்கு கை தட்டிட்டு உட்கார்ந்து நல்லா சபாஷனே கை தட்டின ஆம்பளை சிங்கம். ஆமா, ஏன்னா ஒரு இடத்துலயா நீ தோற்கணுங்கிற ஆசை எல்லாருக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. நீ இங்க மண்ண கவனும், இதுதான் எங்களுடைய ஆசை. முடிஞ்சா போட்டு பாரு. உட்கார முடியல அந்த அண்ணனால. எப்படி உட்கார முடியும்? இதான் என்னுடைய ஆசை. சரி, இல்ல இல்ல என்ன சொல்ல வர்றீங்கன்னா, இது மிகப்பெரிய அரிது மகத்துவம். ஹலோ, மருதை சங்கத்திலே 4 நாரதரை போட்டு எனக்கு 4 நாரதரும் தேவையில்லை. காரைக்குடி ரவி பிரசாத் தான் எனக்கு சோடி வேண்டும்ட்டு அக்கா கேட்டு விட்டார்கள். ஓ, அதாவது இந்த கலவரத்தை இந்த அம்மாவே உருவாக்கிட்டு தான் இப்போ பண்ணியிருக்கா. அப்ப ஏதோ திட்டம் போட்டு தான் நீங்க 2 பேரும் செய்யறீங்க இந்த வேலையை. சரி பேசு. அவர் என்ன கேட்டாரு, அக்கா உங்ககிட்ட யாருக்கா பேசுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்கும் போது இந்த மாதிரி வலைதளத்தில் பார்த்துட்டு நீங்க நானே ஏற்கனவே பேசுனதை பார்த்துட்டு கேட்டாங்க. அதுக்காக நான் இல்லைங்க அவரை போடாதீங்க என்ன சொல்ல முடியும், அவர் நல்லா பேசுறாருக்கா அவரை போடலாமா நாடகத்துக்கு அப்படின்னு போடாதீங்கன்னு எப்படி சொல்லுவாங்க. இப்போ உங்க வாய் மூலமாவே வந்து அப்படி சொல்றேன். அப்படின்னா போடுங்க. என்ன இருக்கு இதுக்கு காரணக்கர்த்தா முதல்ல நீ, 2வது அவரு. இல்ல இல்ல முதல்ல அவர் தானா? அதுக்கப்புறம் நான் சொன்னேன். சரி, நீங்க 2 பேருமாவே இருந்துட்டு போங்க. சரி, இடத்துக்கு வா. இந்த இடத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். என்ன கொலையா நடக்க போகுது? என்ன வேணாலும் நடக்கலாம். என்ன பூச்சாண்டி காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? பூச்சாண்டி இல்லம்மா, நீ ரொம்ப பேருக்கு பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருந்த. இன்னையோட உன் வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு போற. இன்னையோட உன் வாழை ஒட்ட பிடிச்சு நறுக்கணும்னு முடிவு பண்ணி நிக்கிறேன். பேசு. கழுத நினைக்குமா? பேசு. நம்ம கொட்டத்துல கட்ட மாட்டாங்க. அது மாதிரி நினைப்பு ஒவ்வொருத்தருக்கும் அவங்க நினைப்பு தானே பொறப்ப கிடக்குது. பேசுமா, பேசு. என்ன நினைச்சிட்டு போங்க. அதனால என்ன சொல்றது இன்னும் நடக்க போகுது. என்ன கேட்டீங்க? கேள்வி மட்டும் சொல்லுங்க. ஒரு இலையை அரைத்தால் பூசி இருந்தா பிடிக்க மாட்டேன், உயிரை பிடிக்க மாட்டார். அது என்ன இலை? எந்த நிகழ்வு இது? எதற்காக இந்த இலையை பயன்படுத்தினாங்க? அதாவது யமதர்மன் வராத அளவுக்கு அப்படி என்ன அந்த பூலோகத்துல ஒரு தாவரம் இருக்கு? எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். எப்படி? ஏன்னா சில விஷயங்களை நம்ம பக்கத்திலேயே இருக்கும், நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனா அதற்கான அர்த்தம் நமக்கு புரிகிறது கொஞ்சம் கடினமா இருக்கும். கேட்கும் போதுதான் ஓ ஆமா இந்த விஷயம் அதனால தானா அப்படின்றது புரிய வரும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி பூலோகத்துல இருக்கக்கூடிய ஒரு இலை மருந்து, சஞ்சீவனி மூலிகை, அதெல்லாம் இறந்தவங்களை கூட பிழைக்க வைக்கும். மிருத சஞ்சீவனின்ற மந்திரம் இறந்தவங்களை பிழைக்க வைக்கணும். இதெல்லாம் புராணம் சொல்லுது. அது இருக்கட்டும், ஒரு புறம் ராமாயணம் கூட அனுமான் கொண்டு வந்தாரு. ஆமா, பூலோகத்துல ஏன் அதாவது பிரகஸ்பதியினுடைய மகன் கஜன் கூட சுக்கிரன் போய் கத்துக்கிற போனார் இல்லையா? ஆமா, புராண கதை இருக்கு. ஆமா, ஆனா இவர் கேட்கறது பூவுலகில இருக்கக்கூடிய ஒரு இலை. அந்த இலையை அரைச்சு நம்ம பூசிக்கிட்டோம் அப்படின்னா யமதர்மே பிடிக்க மாட்டார். அது எந்த இலை? ஏன் பிடிக்க மாட்டாருன்னு ஒரு காரணம் வேணும் இல்லையா? வேற ஒண்ணும் இல்ல. மருதவாசினின்னு ஒரு பெண்ணு. இந்த மருதவாசினி அப்படின்ற பெண்ணு இயற்கையினுடைய மகளாக பிறந்தவள். அப்படி பிறந்தவள் பார்த்தாலும் அப்படி சக்கச்சக்கவேன்னு இருப்பாளாம். சிவந்த நிறமுடைய பெண்ணு. சூரிய பகவானை தன்னுடைய தந்தையாக நினைத்து வாழக்கூடிய ஒரு பெண்ணு. அப்படிப்பட்ட பெண்ணு பூ உலகிலே வாழ்றா. அப்படி வாழும் போது இந்த யமதர்மனுக்கும் அவருடைய மனைவியாகப்பட்ட சியாமலா தேவிக்கும் ஒரு சின்ன மன கருத்து வேறுபாடு வருது. சியாமலா தேவினா மதுரையில் இருக்கக்கூடிய எங்க அம்மா மீனாட்சி அம்மாவுக்கு கூட சியாமலா தேவின்னு ஒரு பெயர் உண்டு. அந்த சியாமலா தேவி கிடையாது. இது யமதர்மனுடைய மனைவியாகப்பட்ட ஐயோ அப்படின்னு சொல்றோம்ல, அந்த சியாமலா தேவி. அப்ப அந்த ஐயோ என்று சொல்லக்கூடிய சியாமலா தேவி யமதர்மனோட சண்டை போட்டு பிரிஞ்சு பூலோகத்துக்கு வர்ற. அப்படி வந்த அந்த பெண்ணை இந்த மருதவாசினி அப்படின்னு சொன்ன இல்லையா, இந்த பெண்ணு வரவேற்பு கொடுத்து உபசரணை பண்ணி தன்னோடு நல்லபடியா பார்த்துக்கிட்டு அந்த பெண்ணுக்கு வேண்டிய எல்லா பணிவிடையும் செய்து வர்றா. அப்படி செய்து வரும்போது அந்த பெண்ணு
சூரியனை தன்னுடைய தந்தையாக நினைப்பவள்னு சொன்னேன் இல்லையா? அப்ப சூரியனோட மகன் தானே எம்மே சனீஸ்வரன். அப்ப அதனால இந்த அம்மாவை நல்லா பாத்துக்கிறாங்க. அப்படி பாத்துக்கிற போது யமதர்மன் என்ன பண்றாரு, தன்னுடைய மனைவியை பிரிஞ்சு வாழ முடியல. என்ன இருந்தாலும் உலகத்துல சிவனாகவே இருந்தாலும் பெருமாளாகவே இருந்தாலும் மனைவியை பிரியும் போது அந்த இடத்துல நிம்மதியா வாழ முடியாது இல்லையா? அப்ப மனைவியை தேடி யமன் வர்றார். யமன் வரும்போது இந்த மருதவாசினி உள்ள அனுமதிக்க மாட்டா. யார? யமதூதர்களை உள்ள அனுமதிக்க மாட்டா. அப்படி அனுமதிக்காத போது கோபத்துல யமதூதர்கள் இந்த மருதவாசினியை கொண்டு விடுறார். அப்படி கொண்டா அவருடைய ரத்தமாகப்பட்டது அப்படி பெருக்கெடுத்து வருது. அப்ப உள்ள இருந்த அந்த சியாமலா தேவி யமனுடைய மனைவியாகப்பட்ட ஐயோ வெளியில வர்றா. வந்தவ ஐயோ இப்படி என்னை தாய் மாதிரி பார்த்துக்கிட்ட இந்த பெண்ணை அநியாயமா கொண்டு விட்டீங்களே அப்படின்னு போது அப்ப யமதூதர்கள் என்ன சொல்றாங்க, யமதர்மன் நீங்க சேராததுக்கு காரணம் இந்த பெண்ணுன்னு நாங்க நினைச்சு தவறான ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொல்லி அங்க வருத்தப்படுறாங்க. அங்க சூரியன்ல இருந்து யமன்ல இருந்து சனீஸ்வரர்ல இருந்து அத்தனை தெய்வங்களும் சேர்றாங்க. அப்படி சேரும் போது தன்னை தந்தையாக நினைத்து தன்னுடைய மருமகளுக்கு உபசரணை செய்த அந்த பெண்ணாகப்பட்டவள் இப்படி அநியாயமா இறந்து கிடக்கக்கூடிய காட்சியை பார்த்து சூரியன்ல இருந்து யமன்ல இருந்து அத்தனை பேர் வருத்தப்படுறாங்க. அப்படி வருத்தப்பட்ட காரணத்தினாலே யமதர்மன் என்ன பண்ணாரு, அந்த பெண்ணினுடைய ஏற்கனவே சிவந்த நிறமுடையவல்லவா, அப்படி சிவந்த நிறமுடைந்து அந்த பெண்ணாகப்பட்டவள் இறந்து அந்த குருதி வழிந்து கிடக்கக்கூடிய அந்த இடத்திலே தன்னுடைய சக்தியின் காரணமாக ஒரு செடியை உருவாக்குறார். அப்படி உருவான செடிதான் அந்த மருதவாசினி என்று சொல்லக்கூடிய பெண். செடியா உருவானதைத்தான் இன்னைக்கு நம்ம மருதாணி அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த மருதாணி என்று சொல்லக்கூடிய செடியாகப்பட்டது உருவாகும் போது உனக்கு என்னமா வர வேணும், இந்த மாதிரி ஒரு தவறு நடந்து போச்சு அப்படின் போது ஏன்னா ஏற்கனவே இப்படித்தானே அதாவது சக்தியாகப்பட்டவள் பிள்ளையார படைக்கும் போது அப்பான்னு தெரியாம உள்ள விட மாட்டேன்றார் பிள்ளையார். கோபப்பட்ட சிவபெருமான் சண்டை போட்டு பிள்ளையாருடைய தலையை வெட்டி பிறகு யானைய தலையை பொருத்தும் போது அத்துணை தேவர்களும் பிள்ளையாருக்கு பலவிதமான வரங்களை அளித்து முழுமுதற் கடவுளாக்குறாங்க அப்படின்னு புராணம் சொல்லுது. அது மாதிரி தவறாக கொல்லப்பட்ட இந்த பெண்ணுக்கு என்ன வர வேணும் அப்படின்னு போது மீண்டும் எனக்கு உயிர் வேணாம், இந்த செடியாக வேணா இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட செடியான எண்ணெயை அரைச்சு மனிதர்கள் பூசிக்கொண்டாலும் யாரு பூசிக்கிட்டாலும் அதனுடைய சக்தி இருக்கிற வரைக்கும் யமனான நீங்க பிடிக்க கூடாது அப்படின்னு அந்த மருதவாசினி என்ற மருதாணி செடியாக மாறி கேட்டுக்கிட்ட வருமா. அதனால யமதர்மன் என்ன சொன்னாரு, உன்னைய வச்சுக்கிட்டு அதாவது மருதாணியை வச்சுக்கிட்டு அந்த சிவந்த நிறம் உள்ள அந்த செடியினுடைய சக்தி எத்தனை நாளைக்கு இருக்கும்னா 6 நாளைக்கு இருக்குமா. அந்த 6 நாட்கள் வரை அந்த உயிரை நான் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு யமதர்மனே வரம் கொடுத்திருக்காரு. இதுல போய் நம்ம என்ன பண்ணுவோம், மருதாணியில வச்சு புளிய வச்சு சேர்த்து அரைக்கிறது, சுண்ணாம்பை வச்சு அரைச்சு தேய்க்கிறது. ஏன்னா நல்லா சிகப்பா பிடிக்கணும், அது அவங்க விருப்பம். ஆனா நான் சொல்ற இந்த ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருந்தா, இந்த புராணத்துல நம்பிக்கை இருந்தா, சாமியை நம்பினோம்னா நம்ம புராணத்தை நம்பித்தான் இல்லையா. இது எப்படிங்க அப்ப மருதாணி பூசினா யமதர்மன் பிடிக்க மாட்டாருன்னு நான் சொல்லல, புராணம் சொல்லுது. அப்ப அந்த 6 நாட்களுக்கு அந்த சக்தி இருக்கும் அந்த செடிக்கு அப்படின்னு நம்முடைய ஆன்மீகம் சொல்லுது. அதனால இன்னைக்கு பாருங்க வட மாநிலத்தை பூரா கல்யாணம் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த மேகந்தி திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மருதாணி வைக்கிறதுக்கு ஒரு திருவிழா, ஒரு நாள் வச்சு மருதாணி வைப்பாங்க பொண்ணு மாப்பிள்ளை அத்தனை பேருக்குமே. ஏன் அப்படின்னா அங்கே நல்ல சுப நிகழ்ச்சி நடப்பதனால நல்ல நிகழ்ச்சி நடக்கணும், மங்களகரமா அந்த விஷயம் முடியணும். அதே மாதிரி சனீஸ்வரரு மருதாணி வச்சவங்களை இன்னைக்கு பாருங்க பாதத்துல மகாலட்சுமிக்கு ஒப்பானது மருதாணி. ஆனா அந்த பாதத்துல வைக்கிறைய நல சக்கரவர்த்தியவே சனீஸ்வரர் போய் பாதத்தில இருந்து பிடிச்சாருந்த நலபுராணம் சொல்லுது. அப்ப அந்த பாதத்திலே மருதாணி வச்சா அப்படின்னா அதே 6 நாட்களுக்கு அந்த சக்தி இருக்கும்.
சனீஸ்வரரு அந்த 6 நாட்களுக்கு பிடிக்க மாட்டாரு. அதுக்கு மேற்கொண்டு பிடிச்சாலும் அது மகாலட்சுமியினுடைய அம்சமாக இருப்பதனால் அவங்களுக்கு மிகுந்த தொல்லை தர மாட்டாரு அப்படின்னு புராணம் சொல்லுது. ஏன்னா இது சனீஸ்வரர் கொடுத்த வாக்கு. அடுத்து மருதாணிக்கு அசோகம் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. அசோக வனத்துல சீதை இருந்தான்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப தன்னுடைய சுக துக்கங்களை பகிர்ந்து கொண்டது எல்லாமே இந்த மருதாணிகிட்ட தான் பகிர்ந்துகிட்டாளா. அப்ப சீதையை மீட்டு கொண்டுட்டு போகும்போது அப்ப சீதை சொன்னாலா, எனக்கு துணையாக இருந்த இந்த மருதாணி செடிக்கு நீங்க ஏதாவது வரம் கொடுக்கணும் அப்படின் போது அப்ப மருதாணி செடி சொல்லிச்சா, எனக்கு நீ எந்த வரமும் வேணாம், என்னை வச்சுக்கிறவங்க சந்தோஷமா வாழணும், அவங்களுக்கு சுபிட்சம் கிடைக்கணும், அவங்களுக்கு தெய்வீக சக்தி கிடைக்கணும் அப்படின்னு மருதாணி இப்படி பல தெய்வங்களிடத்திலே வரவாங்கின ஒரு செடி. அதனால நம்முடைய ஆன்மீகப்படி இன்னைக்கு மருதானுடைய விதைகள் இருக்கு இல்லையா, அந்த விதைகளோட ஏலக்காய் விதைகளை சேர்த்து பச்சை கற்பூரத்தை வச்சு நம்ம வீட்டில் இந்த மஞ்சள் நிறத்துல முக்கியமான சாமி பொருட்கள்லாம் கட்டி போடுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு முடிச்ச கட்டி வீட்டுக்கு முன்னாடி இந்த 3 பொருளையும் வச்சோம் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு கெட்ட சக்தியும் வராதான், தெய்வீக சக்தி வீட்டுக்குள்ள வருமா. இது அத்தனையுமே புராணத்திலே நம்முடைய ஆன்மீகத்திலே உண்டான முறை. அப்ப மொத்தத்துல எந்த இலையை அரைச்ச அப்பனா ஆன்மீகப்படி யமதர்மன் கொடுத்த வரத்தின்படி யமதர்மன் பிடிக்க மாட்டார் 6 நாளைக்கு அப்படின்னா அது மருத வாசினி என்று சொல்லக்கூடிய மருதாணி செடி. இதை வச்சாதான் யமதர்மன் 6 நாளைக்கு பிடிக்க மாட்டாரு அப்படின்னு புராணம் சொல்லுது. அற்புதம். ஏன்னா மருத்துவ குணமுடைந்தது மருத வாசினி. இந்த மருத வாசினி தான் மருதாணியாக உருவாகி இன்றைக்கு ஒரு மணப்பெண்ணாக இருந்தாலும் பாருங்க, ஆக மணக்கோலத்திற்கு போகின்ற பொழுது கைகள் பூராமே மருதாணி சிவப்பாக இருக்கும். கிரகங்கள் சரியில்லாமல் ஏதாவது ஒரு ஆபத்து நடக்கும் தருவாயில் யமதர்மனே தயங்கிய நிலையில் நிற்பார். இந்த சுபகாரியம் நடக்கணும் என்பது முன்னோர்களுடைய வாக்கு, அந்த பெரியோர்களுடைய வாக்கின் பிரகாரம். அதனாலதான் நல்ல நாட்களுக்கு இதை வைக்கணும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்ல, நடக்காத எந்த ஒரு காரியத்துக்கும் மருதாணிய நான் சொன்ன மாதிரி வேற எந்த பொருளையும் பயன்படுத்தாமல் ஆன்மீகத்தை மட்டும் நம்பி வைக்கிறதா இருந்தா வெறும் மருதாணி அரைச்சு கிடைக்காத பணமும் கிடைக்குமா, நடக்காத நல்ல விஷயமும் நடக்குமா? அதுக்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் உண்டு, சக்தி உண்டு. துஷ்ட சக்திகளை நீக்கி நல்ல சக்திகளை ஒன்றிணைத்து நம் உடம்புக்குள்ளே நீர் அளவிலே பாய்ச்சக்கூடிய நிலை அந்த மருத வாசினி என்று சொல்லக்கூடிய மருதாணிக்கு இன்றைக்கும் இந்த பூமியிலே மகத்துவம் உண்டு. என்ன மருதாணி செடிதானேன்னு அலட்சியம் இன்றைக்கும் பாருங்க, பெரிய பெரிய செட்டியார்கள் வீட்டில் மருதாணி செடியை வைத்து வளர்ப்பதும் உண்டு, என் கண்ணால பார்த்தது உண்டு. ஏன்னா அதுக்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் உண்டு. வீடுகள்ல அது ஒரு முறையாக விவரம் தெரிஞ்சவங்க நிச்சயமா வச்சிருப்பாங்க. துளசி செடி எப்படி எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மருதாணி செடி முக்கியம். ஏன்னா அதனுடைய மகத்துவத்தை துளசி செடியை பத்தி நமக்கு அது மட்டும் இல்ல, மருதாணி இலைகளை வச்சு மகாலட்சுமி தனியா இருக்காங்க இல்லையா கோவில்கள், அந்த கோவில்ல மருதாணி இலைய வச்சு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா செல்வம் பெருகும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு, ஒரு ஐதீக முறை, முன்னோர்களுடைய வாக்கு. அப்ப இதன் பிரகாரம் பக்தர்கள் எல்லாருமே மருதாணி செடியை. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் தானே, நான் இல்லைன்னு மறுக்கலையே, ஒண்ணு தப்பு இல்ல, மறுக்கலைன்ட்டு முடிஞ்சு போச்சு. ஏன்னா இப்ப அடுத்து நான் கேள்வி கேட்கலாம், ஒரு உண்மையை பொய்ன்னு தெய்வத்துக்கு முன்னால் என்று சொல்ற அளவுக்கு எனக்கு தகுதி. இதெல்லாம் புராணங்கள்ல பொய் சொன்னோம்னா நான் இல்லைன்னு அது ரொம்ப கெட்ட விஷயம். பேர் வாங்குறதுக்காக இல்ல, அதுல ஒண்ணு விட்டுட்ட இதுல ஒண்ணு விட்டு நீ கதை சொல்லி வந்துட்ட. இதுல முக்கியமான பாத்திரம் மருத வாசினி, இன்றைக்கு மருதாணி, இதுதான் முக்கியம். இருக்கிற ஒரு விஷயத்தை இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது, அது தவறு. அப்புறம் பாத்துங்க சாமி குத்தத்துக்கு ஆளாகணும். பொய் சொன்ன வாய்க்கு போஜனமும் கிடைக்காது வருங்காலத்தில். இது கும்பாபிஷேகம் தானே, கும்பாபிஷேகம் தானே நடந்து முடிந்ததா? சரி, கும்பாபிஷேகத்துக்கு அடுத்து என்ன நடக்கும்? மண்டல அபிஷேக விழா நடக்கும். இப்ப கும்பாபிஷேகம் நடக்கும் போது பிராமணர்கள்லாம் வேதம் சொல்றாங்க, அடுத்து அன்னதானம் போடுவாங்க, சாமி போடுவாங்க, ஒரு நல்ல நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் வைப்பாங்க. நாடகம் கூட மறுநாள் காலையில் வச்சாலும் நான் நிறைய நாடகத்துக்கு போயிருக்கேன். அதே மாதிரி முதல் நாளே நாடகம் வச்சு இருக்கும். இப்ப இதுக்கு பூராமே ஒரு கும்பாபிஷேகம் நடத்தக்கூடிய ஒரு கிராமத்தினரோ இல்ல அந்த 10 பெரியவங்க இல்ல குடும்பத்தினர்கள் இணைந்து அதற்கான முன்பணம் கொடுக்குறாங்க. கண்டிப்பா. அதனால நம்ம எல்லாரும் போறோம். ஆங்கிலத்துல அட்வான்ஸ்னு பேரு, நீ தமிழ்லயே சொல்லிட்டு. அவர் வந்து அமெரிக்கால இருந்து வந்த நாரதர், உலகம் சுற்றி, நான் மதுரையில இருந்து வந்த வள்ளிதான், உலகம் சுற்றும் வாலிபன், இங்க மட்டும்தான் கலங்க செய்வேன்னு உங்களுக்கு தெரியுங்க, வேற மொழி எனக்கு தெரியாதுங்க. அதனாலதான் நான் சுற்றி. இப்ப விடுங்க, நான் என்ன கேட்க வரேன் நான் சொல்லுவோமா,
ஒரு கும்பாபிஷேகம் என்பது யாரு வந்தால் நிறைவடையும்? கருணன் வந்தால் கும்பாபிஷேகம் நிறைவடையும். இப்ப இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு முன்பணம் கொடுக்குறாங்களே, ஆமா, கருடனை யாரும் கூப்பிட்டு முன்பணம் கொடுத்தாங்களா? இல்ல. அது எப்படி வருது? அது என்ன 48 நாள் மண்டலாபிஷேகம் சொல்றாங்கல்ல, கும்பாபிஷேகம் முடிஞ்சு அப்படின்னா என்ன? எப்படி 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 எல்லாருக்கும் முன்பணம் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு கும்பாபிஷேகம் நிறைவடையணும்னா இப்ப எல்லாத்துக்கும் அழைப்பு இருக்கு, நம்ம எல்லாம் வரோம்ங்க. ஆனா கருணை ஒரு கும்பாபிஷேகத்துல வந்து அப்படி வட்டம் விட்டு அப்படி சிறகு அடிச்சாதான் அந்த கும்பாபிஷேகம் முழுமை பெற்றதாக நம்ம ஐதீகம். உண்மைதான். அது எப்படி கருணை வருது? ஓ, அதுக்கு என்ன, அதாவது முன்பணம் யாரும் கொடுத்து நான் அந்த அதாவது அட்டை எதுவும் கொடுத்து அவங்கள வர வச்சாங்களா? இந்த நகைச்சுவையெல்லாம் வேணாம், ஒரு தடவை சொல்லியாச்சு, முடிஞ்சு வச்சு. இல்ல சும்மா நெய் நெய்லாம் பேசிக்கிட்டு கூட எனக்கு பிடிக்காது இந்த பேச்செல்லாம். பேச்சு முறையோடு பேசி பழகுன்னு உன்னை பல மேடைகள் பள்ளிக்கூடத்துல சேர்றேன்னு சொல்லி கொடுங்க. எனக்கு வேணும் எப்படி எனக்கு தகுந்தது மாதிரி நான் கொண்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்க என்னமோ நீங்க வந்து நான் என்ன எழுதிக்கு நீ மாத்திக்கணும். உங்க நகைச்சுவை என்ன பண்ண போறேன்? ஏன் இந்த மண்டக்கணும் ஏன் தனி அடுத்து 2வது சம்பளம் அந்த மண்டக்கணும் குறையிலையேமா? இன்னும் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் புரியலையே. இன்னும் அதிகமா தானே ஆகும். ஏன் குறையணும்? ஏன் அதிகமாகணும்னு கேக்குறீங்க? ஏன் குறையணும்னு கேக்குறீங்க? எனக்கு கிரீன் சூட், அதாவது உனக்கு எதாவது பட்டாபிஷேகம் சூட்ட போறாங்களா? இதுல என்ன தப்பு இருக்கு? நான் கேக்குறேன், ஏன் உங்க எல்லாருக்கும் என் மேல போல கோபம்? இல்ல கோபம், கேள்வி கேட்கறது தப்பா? கேள்வி கேட்பது பேசுறது தப்பா? கேள்வி கேட்பதெல்லாம் பகுத்தறிவை வளர்த்துக் கொள்வதற்கு இதுல என்ன தப்பு? இல்லைன்னு சொல்லலையேமா. என்ன கோபப்படுறீங்க? இதுல வாக்குதான் எனக்கு வைக்கிறது இல்லம்மா. நான் ஏன் எதுக்காக வந்து ஆத்திரப்படுறேன்னா, உன்னுடைய பேச்சு முன்னுக்கு பின் முரண்பாடாவே இருக்கும். அது பேசுறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தா அது உங்க பிரச்சனை, என் பிரச்சனை கிடையாது. பொதுவாவே சொல்றேன், சொல்லுங்க. ஒரு அக்கந்தையா, ஒரு மண்டக்கணமா, என்னமோ நம்மளை விட ஆள் இல்ல அப்படிங்கிற ஒரு தன்மை, இந்த தன்மை உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் திமுரு கூடவே இருக்கும். உன் திமுறை ஒடுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். பகல் கனவு பழிக்குமா? சொல்லுங்க. பகல் கனவு பழிக்குமான்னு கேட்கிற. ஏன் பலிக்காதோ? உங்களுக்கு பழிக்காது. சரி, நீங்க பதில சொல்லுங்க. சும்மா வெட்டி பேச்செல்லாம் பேசக்கூடாது, நேரத்தை போட்டு வீணா கூடாது. தேவையான விஷயம் நடந்திருக்கு. கும்பாபிஷேகத்துக்கு கருணை வருதுல, ஏன் வருது? எங்க பக்கம் கூட்டம் அதிகம், ஒழுங்கா இந்த பக்கம் வந்து சேர்ந்துக்குங்க. ஒத்தியா நின்று வீணா அவரோட சேர்ந்து பாத்துக்குங்க. சிங்கம் தனியா தான் நீங்க பேசாம, அவர் சிங்க குட்டி அப்படி சொல்லுங்க. அப்படியே காரணம், உன்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, கருடன் வந்தால் நிறைவடையும் கும்பாபிஷேக விழா. அந்த மண்டலாபிஷேகம் அப்படின்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? நான் ஒரு கேள்வி கேட்டா நீ 2 கேள்வி. ஏங்க அப்படி இல்லைங்க, தனித்தனியா நீங்க ஒரு கேள்வி தான் கேட்டீங்க. நான் சனீஸ்வரர் ஏன் பிடிக்காம இருக்காரு, சீதை அம்மா வரம் கொடுத்தது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கேன்ல. கேட்கலையே. நான் கேட்காம நான் மருதவாசனுடைய ஐயா நோக்கி நோக்கி பேசுகிறேன். என்ன பண்ணுவேன்? இல்ல என்ன பண்ணுவீங்க? நீ வாங்குறதுக்கு விழுந்துருவாங்க. அண்ணே எச்சரிக்கைப்படுத்துறேன். வேணாம் வேணாம், கல்லெல்லாம் எடுக்க சேட்டை கல்ல அடிக்காதீங்க. கல்ல கீழே போடுங்க, கீழே போடுங்க. அடி அப்பா அடிச்சு போடாங்க. பாவம், வேணாம் போத்தா போங்கப்பு. ஒரு விஷயம், இதுக்கெல்லாம் ஒரு பயமா? பயப்படாதீங்க பூன்றாரு. மூட்டை பூச்சி எல்லாம் கையில நசுக்கிதான் கொள்ளணும், வேற வழி இல்ல. புரியுதா? அப்படின்னு 2 கேள்வி வச்சிருக்கேன். தேவயாகம், பிரம்மயாகம், மானுட யாகம், சர்ப்ப யாகம், அஸ்வமேத யாகம், இத்தனை வகை யாகத்திலே தர்ம யாக்கை அப்படிங்கிற ஒரு யாகம் ஒரு இடத்துல நடக்குது. தர்ம யாக்கை அப்படிங்கிற ஒரு யாகம் நடக்கின்றது. அந்த யாகத்துக்கு எனக்கு கலகம் கிடைக்கல, வேற வழி இல்ல. பாருங்க, கூட்டமா இருக்கிறாங்க. கூட்டத்துக்கு முன்னால நாராயண நமகேன்னு நான் போயிடுறேங்க. நாரதன் போயிடுறேன். வாருங்கள் நாரதரே, அமருங்கள்னு சொல்றாங்க. நான் அமருவதற்காக வல்லப்பா, எனக்கு இங்க ஒரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சாகணும். என்ன கேள்வி சுவாமி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப நான் கேட்கிறேன், ஒரு யாகம்னு பண்ணா ஒரு அபிர்வாகம்னு போடுறது உண்டு. அபிர்வாகம்னா என்ன தெரியுமா? படையல் போடுற வழக்கம் உண்டு. எந்த தெய்வத்தை நினைச்சு நீங்க படையல் போட்டிருக்கீங்கப்பா? இந்த தர்ம யாக்கை அப்படிங்கிற யாகம்னா இது எதுக்காக நான் பண்றீங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். 12 வருட காலமாக எந்த நாட்டில் மழை இல்லையோ, மழை வேண்டி செய்யக்கூடிய யாகம்தான் தர்ம யாக்கை அப்படின்னு சொல்றாங்க. சரி, நல்ல விஷயம்தான். மழையை வேண்டணும், மழை வரணும், நல்ல விஷயம்தான். இதுல தவறு இல்ல. அபிர்வாக யாருக்காக, எந்த தெய்வத்தை நினைச்சு இந்த யாகம் பண்றிய? 30 தேவர்களை நினைத்து. யாராரு? சிவன், விஷ்ணு, பிரம்மா.
இந்த மூவரையும் நினைத்து ஆக அபிர்வாகம் கொடுத்திருக்கோம் பாருங்க, படைகள் போட்டிருக்கோம் பாருங்க என்று சொல்றாங்க. அப்பதான் நான் சொல்றேன், மற்ற எந்த யாகம் பண்ணாலும் சிவன், விஷ்ணு, பிரம்மா, விநாயக பெருமான் யாரை வேணாலும் வேண்டி படைகள் போடலாம்பா. நீங்க பண்றது தர்ம யாக்கை. 12 வருடமாக மழை இல்லாமல் போனதுனால இந்த யாகம் பண்றீங்க. இதுக்கு சாத்வீக குணமுள்ள தெய்வத்துக்கு தாண்டா படையல் போட முடியும். கொந்தாங்கூரா எந்த தெய்வத்தையும் நினைச்சு எப்படியும் போட முடியாதுப்பா, அது தவறா போய் முடிஞ்சிரும்டா அப்படின்னு சொல்றேன். சரி, சாத்வீகம்னா என்னங்க அப்படின்னு என்கிட்ட கேட்கிறாங்க சபையோர்கள். அமைதியான குணம். இந்த 3 தேவர்கள் இருக்காங்க, சிவன், விஷ்ணு, பிரம்மா. இந்த 3 பேர்ல யாருக்கு அமைதியான குணம் இருக்குன்னு பரிசோதனை பண்ணி பாரு அப்படிங்கிறாங்க. பரிசோதனை பண்ணுகின்ற பொழுது அப்பதான் அங்கிருந்து ஒரு முனிவர், ஐயா நான் போய் பரிசோதனை பண்ணிட்டு வரவா அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா இந்த உருவத்துல நீ போக கூடாது, மாற்று உருவத்துல தான் போகணும். அப்படி போய் பரிசோதனை பண்ணிட்டீங்கன்னா இது 3 பேர்ல யாரு அமைதியான குணம் கொண்டவர்கள் அப்படின்னு இங்க கொண்டாந்து கண்டுபிடிச்சு எங்கள்கிட்ட சொல்லி அதற்கு அபிர்வாகம் கொடுத்தா கண்டிப்பா மழை பொழியும் விடாங்கிறேன். நேர புறப்பட்டு போறாரு ஒருத்தர். நேர போய் முதலாக யாரை பார்க்கிறாரு? சிவனை பார்க்கின்றார். கைலாய மலையிலே பார்வதி தேவியோடு அமர்ந்திருக்கின்ற பொழுது நேர போறாரு. போன உடனே யாருப்பான்னு கேட்கிறாரு. ஐயா நான் ஒரு செயலுக்காக வந்திருக்கேன், உன்னை பார்த்தா மாமிசாரம் நரமாமிசம் சாப்பிடுவதை போல தெரியுதப்பா. முதல்ல இந்த கைலாயத்தை விட்டு கிளம்பு, பரிசுத்தமாக இருக்கக்கூடிய இடத்துல அசுத்தத்தை ஒண்ணு பண்ணிடாத, போன கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுறாரு. அப்போ ஒரு சாபம் கொடுக்கிறார் அவரு. என்னை யார் என்று நான் எதுக்கென்று வந்தேன் என்று தெரியாமலே என்னை எதற்காக என்னுடைய கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளினையோ, இன்றையில இருந்து உனக்கு அமைதியான குணம் முடியாது, சாத்வீக குணம் உனக்கு கிடையாது என்றதை மனதில் நிறுத்தி இன்றையிலிருந்து உனக்கு உருவ வழிபாடு இல்லாமல் லிங்க வழிபாடாக போக கடவுளான்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டு வந்துடுறாரு பிருகு முனிவர். இதை கடைசி அவங்ககிட்ட வைக்கலான்னு பார்த்தா நீ இப்பயே உடைச்சிட்ட. சந்தோஷம் தான். ஏன்னா பிரிங்கி முனிவர் என்பவர் வேறு. பிரிங்கி முனிவர் சிவனை வண்டா மாதிரி 3 கால்களோடு இருக்கக்கூடியவன் பிரிங்கி முனிவர். பிருகு முனிவர் அவன் பேரு பிரிங்கி முனினா. இதுக்குள்ள ஒரு கச்சாவை புள்ளி வைக்கலாம்னு பார்த்தா நீ தப்பிச்சிட்ட. சரி விடு, கதையை முடிக்கல. சொல்லுங்க, தேவையில்லாம பேசி நீங்க தான் சொன்னீங்க. நான் பிருகு முனிவர் தான் சொன்னேன், அவ்வளவுதான். நான் கேட்கலாம் நினைச்சா நீ சொல்லிவிட்டேன். நீங்க அதுக்கு நான் இதுல யாருமா பிரிங்கி முனிவரா பிருகு முனிவரான்னு புள்ளி வைக்கலாம் நினைச்சா நீ முந்திட்ட. அதான் ரெண்டுக்குமே விளக்கம் சொல்லி முனிவர் வேற என்ன. சரியா அண்ணா எங்க போறீங்க? அப்படியே இருங்க, சீக்கிரம் வந்துடும். அப்படியே இருங்க. இன்னைக்கு அவரை மன்னிப்பு கேட்காம நம்ம உள்ள விடக்கூடாது. நீ உன்னை உள்ள போக விடாம 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் தான் இன்னைக்கு மானப்பிரியா தோத்து போயிட்டு உன்னை ஒத்துக்கிற வச்சு உள்ள போக வைக்கல. இரு, மலை ஒளி போயிட்டு இருக்கு. அப்படியே நேரலையில பார்க்கட்டும் எல்லாருமே. உன் லட்சணம் என்னன்னு நான் சுட்டி காமிச்சிட்டு போறேன். அவ்வளவுதான் விஷயம். அப்ப அவர் தள்ளிட்டாரு, ஒரு சாபத்தை கொடுத்தாச்சு. 2வது பிரம்மன் கிட்ட போறாரு. பிரம்மன் பாக்கிறாரு, பிரம்மன் சிவன் செய்த செயலே செஞ்சிட்டாரு. அப்பா படைக்கின்ற தொழில இருக்கிறோம் நானும் சரஸ்வதியும், நீ கூட இங்க அசூசியப்படுத்துறாயேன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி அவரும் தர்றாரு, வெளியே போட முதல்ல அப்படின்னு சத்தியலோகத்தை விட்டு கீழே வருகின்ற போது ஒரு சாபம் கொடுக்கிறாரு. உனக்கு கோவில்கள் கட்டி இருந்தாலும் பூஜை வழிபாடுகள் இல்லாமல் போக கடவுள் என்ற சாபத்தை கொடுத்துட்டு கோபமா இறங்கி வந்துடுறாரு. 3வது வைகுந்தத்துக்கு போறாரு. என்னுடைய பாட்டன் நாராயணனை மகாவிஷ்ணு பெருமாளை பாக்குறதுக்கு நேரா போய் இவன் 2 பேரும் நம்மளை மதிக்காம கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிட்டேன், அவமானப்பட்டு வெளியில வந்துட்டோம், இவனு அதைத்தான் செய்ய போற, வேற வழி இல்ல, சபையோர்கள் நம்மள ஆக அவமதிப்ப நினைக்க கூடாது, ஏதாவது ஒரு திறமையில ஒரு செயலை செஞ்சுட்டு போகணும்னு நேர எதுவுமே கேட்கல வைகுந்தத்துக்கு போறாரு. மகாலட்சுமி மகாவிஷ்ணு அமர்ந்திருக்காங்க. நேரா போய் வலது கால தூக்கி ஒரே மிதி பெருமாளுடைய நெஞ்சில. அப்பதான் அவர் சொல்றாரு, யாப்பா இவ்வளவு வேகமா மிதிக்கிறியடா என் நெஞ்சில, உன் கால்கள் நோவைராதா, கால்கள் இது பிசைகிறாதாப்பா, ஏன் இந்த கோபம், பொறுமையா இருப்பான்னு அப்படியே என்ன செய்யறாரு, காலை வருடி அங்க ஒரு செயலை செஞ்சாரு அவரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்பத்தான் அவன் சொன்ன, அவன் 2 பேரையும் போனேன், என்னை மதிக்கல, கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டான். ஆனா நான் இங்க உன்னை அடிச்சு விட்டு போயிடும் வந்தேன், வலது கால தூக்கி உன் நெஞ்சில ஒரே மிதியா மிதிச்சேன், என் கால எனக்கு வலிக்குமேன்னு தடவி கொடுக்குறேயா. உண்மையிலேயே சாத்தியமான குணம் கொண்ட தெய்வம் நீ ஒருத்தன் தான். அவன் 2 பேருக்கு சாபத்தை கொடுத்தேன், உனக்கு ஒரு வரத்தை கொடுக்கிறேன். ஊர்கள் தோறும் நாடுகள் தோறும் கிராமங்கள் தோறும் ஆக ஒரு கோவிலை கட்டி கும்பாபிஷேக விழான்னு ஒண்ணு பண்ணுவாங்க. அப்படி பண்ணுகின்ற பொழுது உன்னுடைய வாகனம் கருட வாகனத்தை எதிர்பார்த்தான தண்ணி ஊத்துவேன், உனக்கு நான் ஒரு வரம் தரேன்டா. அதனாலதான் அவர் கொடுத்த வரத்தின் பிரகாரம் இன்றைக்கும் அப்படி சபாஷியா ஏன் அவங்க எல்லாம் கைதட்ட மாட்டாங்களோ, வஞ்சகம் 3 பேருக்குள்ள ஓர வஞ்சகம்
இவங்களுக்கு மட்டும் நீங்க கை தட்டுவீங்க. போனா போயிட்டு போதும் விடுங்க. இல்ல அதைத்தானே கேட்கிறேன். இது என்ன வஞ்சகம், என்ன வஞ்சகம் கேட்கிறேன். போய் காலையில மண்ணவாரி தூத்திடுவாரு உள்ளது. நீங்க கைதட்டினாலும் கைதட்டி சிறப்பு. இதனாலதான் இன்றைக்கு கருடன் ஏன் தெரியுமா கருடன் வரணும் அப்படின்னு பாக்குறாங்க. அந்த கருடன் மட்டும் வந்தா அங்க பிரயோஜனம் இல்லை. கருடன் மீது பெரும்பாலும் வருவாராம். அப்ப கருடன் வந்து சுற்றுகின்ற பொழுது எல்லாருடைய பார்வையும் கருடன் மேல இருக்கும். அப்ப நம்ம பார்வை அங்க இருக்கின்ற பொழுது கருடன் மீது ஏறி வருகின்ற அந்த மகாவிஷ்ணு பெருமாளுடைய பார்வை நம்ம மேல படும். கும்பாபிஷேகத்துக்கு போனா புண்ணியம் என்பதை விட மகாவிஷ்ணு பெருமாளுடைய பார்வை நம்ம மேல பட்டா உடம்புல நோய் நொடி சிக் பிணிகள் எதுவுமே வராது என்பது ஐதீகம். நம்ம பார்க்கிறது கருடனை மட்டும்தான் பார்க்கிறோம். ஆனா கருடன் மீது வந்து பெருமாள் எல்லா ஆலயத்துடைய இன்றைக்கும் கும்பாபிஷேகத்துக்கு வரணும்னு பிருகு முனிவர் கொடுத்த வரம். அப்ப அவருடைய பார்வை ஏன்னா சாமியை நம்ம பார்க்கறத விட சாமி நம்மள பார்க்கணும். சாமியினுடைய கடைக்கண் பார்வை மனிதன் மீது பட்டால் நம்மள்ட்ட இருக்கிற துன்பங்கள் அனைத்து விலகும் என்பது ஐதீகம். கும்பாபிஷேகத்தை பார்த்தா புண்ணியம்னு சொல்றாங்க. கருடனுடைய சேவையை பார்த்தால் கருடன் வருகையை பார்த்தால் நமக்கு புண்ணியம் என்பது. நான் அந்த மண்டல பூஜை அப்படியே இருமா. கருடன் ஏன் வர்றாருங்கிறதுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டீங்க ஏத்துக்கிட்டேன். எங்க அண்ணன் மூத்தவர் இருக்காரு சாட்சி. ஆமா இருக்காரு. அப்படியா அப்படியே இருங்க. அப்படியே இருங்க அப்படியே அண்ணா என்ன கொஞ்ச நேரம் இருக்குண்ணே. மண்டலாபிஷேக விழா ஏன் நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா இந்த கும்பாபிஷேக விழாவில் இதை கண்டிப்பா நீ கேட்டுட்டு நான் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி வரிப்பணங்களை சேர்த்து மிக பிரமாண்டமான விழாவை கொண்டாடி முடித்து விட்டு அதற்கு ஏற்பவாறு ஒரு சோதத்தில் எனக்கு காரணம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது 9 நவக்கிரகம். மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருட்சகம் தனுசு கும்பம் மகரம் மீனம் 12 ராசி. ஒரு 9 நவக்கிரகம், ஒரு 12 ராசி, ஒரு 27 நட்சத்திரம். கூட்டுத்தொகை எவ்வளவு வாத்தியார? 48. ஏன் இந்த 48? இவங்க இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு கிரகத்துக்கு அபிஷேகம், ஒரு நாளைக்கு ஒரு ராசிக்கு அபிஷேகம், ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு அபிஷேகம். இப்படி இந்த 48 பேருக்கும் அபிஷேக ஆதாரணைகள் எடுத்து விட்டால் இவங்க வந்து இந்த பிள்ளையார் இந்த விநாயகருடைய ஆலயத்துக்குள்ளேயே மற்றும் பரிவார தெய்வங்களுடைய ஆலயத்துக்குள்ளேயே இந்த 48 பேரு உள்ள வந்தாட்ட தெய்வத்துக்கு முழு சக்தி பிறக்குமா? இல்லைன்னா வச்ச கல்லு வச்சது மாதிரி இருந்து போகுமா? அதனாலதான் மண்டலாபிஷேக விழா. புரியுதா? புரியுதா இல்ல சரியான்னு கேளுங்க. சரியா புரியுதா? புரியாதவங்களுக்கு தான் புரியுதா? இல்ல நான் சரியானே எனக்கு தெரியும். நீங்க சொல்லுங்க. உனக்கு தெரியுமா தெரியாதுன்னு உனக்கு புரிஞ்சா சொன்ன வாசகம் புரிஞ்சிருச்சா? இதுக்கு வித்தியாசம் இருக்கு. சொல்லு. புரியுதா? தெரியும். புரியுதா? சரி. இன்னும் உனக்கு மண்டக்காலம் குறைய என்ன அர்த்தம்? இன்னம்னா என்ன? இன்னும் கூடும். கூடுமா? எங்க நீ முடிஞ்சா கூட்டி பாரு. இன்னும் முடிஞ்சா கூட்டி பாருங்க. அப்ப மண்டலாபிஷேக விழா யாருக்கு? ஏன் 12 வருடத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேக விழா? ஏன் 10 வருஷத்துக்கு ஒரு முறை? இந்த அம்மா கேட்டாங்களே 10 வருஷத்துக்கு ஒரு முறை, ஏன் 15 வருஷத்துக்கு ஒரு முறை, ஏன் 20 வருஷத்துக்கு ஒரு முறை? அது என்ன 12 வருடம்? இந்த 12க்கு அந்த தெய்வத்துக்கு கும்பாபிஷேகத்துக்கு என்னங்க சம்பந்தம்? ஏதாவது காரணம் இருக்கணும்ல? இருக்கும். எனக்கா நான் பண்ணி வைக்கிறேன் பாருங்க கும்பாபிஷேகம். நீங்க பார்த்துட்டு மகிழ்ச்சியா போங்க. முடிஞ்சா பண்ணுங்க, முடிஞ்சா பண்ணி பாருங்கன்ட்டே, முடிஞ்சா பண்ணுங்கன்ட்டே. இவர் என்ன சொல்றாருன்னா கும்பாபிஷேகம் உங்களுக்கு இருக்குன்னாரு, முடிஞ்சா பண்ணி பாருங்கன்ட்டே. நீங்க கும்பாபிஷேகத்துக்கு போங்க, நாங்க கெடாவட்டுக்கு போறோம். அப்படியா? நீ முடிஞ்சா போய் பாரு கெடாவட்டுல. இப்ப காரணம் ஒரு தெய்வம் இருக்கா இல்லையா? தெய்வத்தினுடைய நிலைகள் 4ஆக பிரிக்கப்பட்டது. 4ஆக ஒரு தெய்வத்தின் நிலை. இப்போ ஒரு கோவில் இருக்கு. கோவில்ல 3 வருடம் கருவறைக்குள்ளே தெய்வ நிலை இருக்கும். மறு 3 வருடம் கொடிமரத்திற்கு மாறுமா, மறு 3 வருடம் பலிபீடத்திற்கு மாறுமா, மறு 3 வருடம் கோபுர கலசத்துக்கு போயிருமா. போயிரு கலசம் நான் 12வது வருஷம் கலசத்துக்கு போயிருச்சுன்னா நம்ம ஊர் தெய்வம் அடுத்த ஊரை தேடி போயிடக்கூடாது. மீண்டும் கலசத்துக்கு போன தெய்வத்தை மீண்டும் கருவறைக்குள்ள கொண்டாந்து வைக்கணும். அதனாலதான் 12 வருடத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேக விழா ஒவ்வொரு கிராமங்கள் தோடு நடந்துகிட்டு இருக்கு. நீ கேட்ட கேள்வி 3க்கு நான் விளக்கம் கொடுத்திருக்கேன். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏன் கும்பாபிஷேகம்? கும்பாபிஷேகத்துக்கு ஏன் கருடன் வருது? மண்டலாபிஷேகம்னா என்ன? அவ்வளவுதானே. அப்படி இருமாருங்க, இரு. இது ஏன் மண்டபப்படி கும்பாபிஷேகம் நடந்துச்சுன்னா மண்டபப்படி தேங்காய் உடைக்கணும்ல. நீ வாயை திறக்கப்படாது. இப்ப நான் கொடுக்குறேன். ஒண்ணும் இல்ல. இந்த பிள்ளை இந்த இது என்ன சாமிங்க? புரியல ஐயா? நீங்க
செல்வ விநாயகரா? செல்வ விநாயகர் இல்ல கேட்கலங்க. எனக்கு இந்த அம்மா இது என்ன கேட்க போதுங்கிற என்னுடைய திசை பூரா அந்த பக்கம் இருக்கும். அப்படி பதட்டத்திலே இருக்காரு. அப்பனா பயம் பதட்டத்துல பயம் இல்ல, யோசனை. நான் ஒரு வார்த்தை விட்டு இதை நீங்க கவனிக்கலையாம்பாங்க. அங்கேயும் கவனிக்கணும், 8 திக்களையும் கண்ணு இருக்கணும். இல்ல இப்ப நீங்க ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கீங்க, ஒண்ணு சொல்லலாம். அது என்ன நான் சொல்லவா? என்ன சொல்லு. நீங்க எல்லா புராணமும் சொன்னீங்க. நீங்க சொன்ன 3 கேள்விக்கு பதிலுமே சரி. சரி. இல்ல ஒருவேளை அது எனக்கு புள்ளியா வைக்கணும்ன்றக்காக நீங்க சொல்லாம இருந்தீங்களா? இல்ல அதிட்ட பதட்டத்துல அதை கேட்க மாட்டீங்களான்னு தெரியல. என்ன பிருகமுனிவர் போய் மகாவிஷ்ணுடைய மார்பில மிதிச்சாரு. ஆமா. அப்படி மிதிச்ச பிறகு அங்க ஒரு விஷயம் நடந்துச்சு. ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லாம முடிச்சீங்க. முடிச்சு அங்கதான் மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னா, ஏன் மும்மூர்த்திகளையே ஒருத்தர் சோதிச்சு மும்மூர்த்திகளுக்கும் சாபம் அளிக்கக்கூடிய தன்மை ஒருத்தருக்கு உண்டு அப்படின்னா அப்ப அவர் எப்படி பெரிய ஆளா இருக்கணும்? ஏன் அப்படின்னா அந்த பிருகு முனிவருடைய ஒரு சிறப்பு என்னால எந்த முனிவர்களுக்கும் இல்லாத ஒரு வித்தியாசமா அவர் காலில கண்ணு இருந்துச்சான். அதான் அகக்கண். அந்த காலில கண் இருந்ததுனாலதான் அவருக்கு அப்படி ஒரு சக்தி. அப்ப மகாவிஷ்ணுவை எட்டி உதைச்சு அந்த காலை வச்சு மிதிக்கும் போது மகாவிஷ்ணு காலை பிடிக்கிற மாதிரி காலுக்குள்ள இருந்த கண்ணை பிடிக்கிறது விஷயம்.